ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இப்போ நம்ம சாமந்தி செடி பூக்களெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பிளான்ட் என்ன செய்யறது, எப்படி வளர்க்கணுன்ட்டு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான்ட் வந்து எல்லோ கலர் சாமந்தி. எல்லோ கலர் சாமந்தி வளர்த்து மேல் பாகத்தில் வந்து அதாவது பிஞ்ச் பண்ணாமல் வளர்த்த பிளான்ட் இது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஏன்னா பிஞ்ச் பண்ணாமல் மரம் போல் இருக்கும், அது போல் வளர்ந்த பிளான்ட்டு. அது பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கீழேருந்து சின்ன சின்ன கண்ணெல்லாம் எழும்பி வருது பாருங்கள். இந்த பாட்டிலேருந்து கவர்லேருந்து எடுத்துடுறேன், இந்த பாட்டு மண் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக சொல்கிறேன். இப்போ எப்படி நான் காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாற்றிக்கிட்டேன், சரி வீடியோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ வைக்கிறேன் பாருங்கள். வேரோடு இதுக்குள்ளேருந்து எடுத்து இந்த கவரில் வைக்கிறேன். எல்லோ கலர் நிறைய இருக்குது, இருந்தாலும் இந்த சாயில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இதில் நான் மாற்றுறேன். எப்படி இருந்தாலும் நம்ம நிறைய இருக்குது. எல்லாம் பூஜைக்கெல்லாம் நல்லா உதவும். இந்த பூவு நிறைய பூக்கள் வரும். அதே சமயத்தில் காயாது. நம்ம ஹைப்ரிட் பிளான்ட் எப்படி காஞ்சு போயிடும் பயப்படுவோம் நம்ம, அது போலலாம் இல்லாமல் இந்த பிளான்ட்டு ரொம்ப நல்லா வளரும். இந்த சாமந்தி நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து அதாவது லிமிட்டான டப்பில் கப் தொட்டிலெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். அது பூச்செடி வைக்கல இங்கே, நான் இப்போ வைக்கிறேன் இருங்க. இப்போ இது போல் நம்ம வந்து இந்த பாட்டிலேருந்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கவர்லேருந்து எடுத்து நான் வேரோட இந்த பாட்டில் வைக்கிறேன், அதாவது இந்த கவரில் வைக்கிறேன். எதுக்காகனா இந்த பாட் வேணும்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ வேர் இருக்குது. சின்ன சின்ன கண்ணெல்லாம் நான் வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய கவரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்லேருந்து செடிங்கெல்லாம் முளைக்குது. ரூட் அதிகமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரூட் இருக்குது. அந்த ரூட்லேருந்து பிளான்ட்டெல்லாம் குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து முளைச்சி வருது. இது வந்து நான் வேறு கவரில் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன கன்று மட்டும் இந்த கவருக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இது போல் வச்சுட்டு அதாவது மணல் போல் பழைய மண் இது நல்லா வளரும். என் மண் ரொம்ப நாள் வச்சுருந்து மக்கன எருமண் இது. நீங்கள் ரோஜா செடி சாமந்தி செடி அதெல்லாம் இந்த மண்ணில் வளர்க்கலாம். நான் மண் கூட சேல் பண்ணுறேன், நீங்கள் மண் வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். இது போல் நம்ம வந்து நான் மேல் பாகத்தில் அதுக்கப்புறம் சாயில் போடுவேன். இது ஃபுல்லாக கொக்கோபீட்டில் இருக்குது, அதிகமாக கொக்கோபீட்டு சொல்கிற. இதுலேருந்து நம்ம மாற்றலாம், ஒன்றும் செய்யாது. வேர்லேருந்து பிடிங்க கூட நீங்கள் இது போல் செய்யலாம். ஏன்னா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வெளியே செடி எடுத்துகிட்டு வேரில் அங்கங்கே கட் பண்ணிவிட்டு இந்த இலை இருக்கிற இடத்துலலாம் நம்ம இது போல் வச்சிடலாம். சூப்பராக சாமந்தி கண்ணெல்லாம் வளரும். நான் இந்த பாட்டிலேருந்து இந்த கொஞ்சம் கொக்கோபீட் வேணும்னு சொல்லிட்டு இருக்குது, இருந்தாலும் இந்த பழைய கொக்கோபீட் வேணும்னு சொல்லிட்டு கொக்கோபீட் கூட மக்கன கொக்கோபீட்டாக இருந்தால் சூப்பராக வளரும் பிளான்ஸ் எல்லாம். நீங்கள் கொக்கோபீட்டே கூட ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நீங்கள் நடலாம். சூப்பராக டைம் இருந்ததுன்னா அது போலலாம் செய்யலாம். கொஞ்சம் செடி அப்படி நட்டுட்டு கொஞ்சம் செடி நீங்கள் இது போல் மக்கை வச்சுட்டு கொக்கோபீட்டு நட்டுக்கலாம். செடி சூப்பராக வரும். இப்போ இது போல் வந்து தண்டு ரொம்ப தெரியுதுன்னா நீங்கள் இது போல் படுக்க வச்சுட்டு கூட சாயில் கவர் பண்ணிடலாம், அதாவது மேலே மண் கொட்டி வைக்கலாம். அங்கேருந்து கூட வேர் பிடிச்சி இந்த கிளை சீக்கிரமாக வளரும். இதுக்கெல்லாம் வெங்காயம் தோல் தண்ணி அதெல்லாம் நீங்கள் ஊற்றலாம், சூப்பராக வளரும். இந்த கிரிசாந்திமம் பிளான்ட் பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு பிஸ்கட் கலர் காட்டுவோம் பாருங்கள், அதே போல் இது வந்து கொஞ்சம் டார்க்கு, அதை விட கொஞ்சம் டார்க்கு. இந்த ஃப்ளவர் கூட சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள். இது போல் நீங்கள் பிரான்ச்சஸ் நிறைய இருக்கிறதா பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா பதியம் செடி தான் வாங்கணும். ஏன்னா புது சாமந்தி செடியெல்லாம் சில டைமில் வரமாட்டேங்குது, அதுக்கு சொல்கிறேன். பதியம் செடி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வளரும், அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா புது செடி எப்படி இருந்தாலும் சில டைமில் போயிடுது, ஆனால் நான் காப்பாற்றி கஷ்டப்பட்டு எப்படியோ ரெடி பண்ணிடுறேன் பாருங்கள். இது வந்து லைட் பர்பிள் கலர் சாமந்தி. இது ஏற்கனவே கடுகு பவுட்ரு போட்டேனே அந்த பிளான்ட்டு தான். இது சூப்பராக வளருது பாருங்கள். இந்த பிளான்ட்டு கூட நல்லா வளருது, ஃபாஸ்ட்டாக கூட பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வளர்ந்து முட்டைலாம் கூட போட்டுடுச்சு. இது வந்து லிமிட் சைஸு, பெரிய பூக்களாக இருக்காது, லிமிட்டான சைஸ் தான். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.